ஸ்மால் கேப்பில் இருக்கக்கூடிய பிக்கெஸ்ட் ரிஸ்க் என்ன அப்படின்னா கொலாப்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக வந்து இருக்குது. ஸ்மால் கேப்பில் தான் நிறைய கலாமிட்டிஸ் வந்து நடக்கும். லார்ஜ் கேப் பொறுத்த வரைக்கும் வந்து இருக்கும். அந்த கம்பெனிஸ் ஈஸியாக வந்து டவுன் சைடு வந்து ஆகாது. அந்த கம்பெனி வந்து ஃபெயிலியர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் குறைவாக தான் வந்து இருக்கும். அட் த சேம் டைம் ஃபர்தர் க்ரோத் வந்து ரொம்ப ஸ்லோவாக வந்து இருக்கும். ஏன்னா ஏற்கனவே அவங்க டெவலப்டு கம்பெனியாக வந்து இருக்காங்க. எல்லா இடத்துலையும் மார்க்கெட் ஷேர் அவங்களுக்கு இருக்குது. சப்சிக்வெண்ட்டாக புதுசாக ஒரு இடத்துல மார்க்கெட் ஷேர் கிரியேட் பண்ணுறது அப்படின்றது பாசிபிலிட்டிஸ் இல்லாமல் வந்து இருக்குது. இதுதான் லார்ஜ் கேப்பில் இருக்கக்கூடிய ரிஸ்க். ஃபர்தர் க்ரோத் அப்படின்றது கம்மியாக இருக்கிறது ஒரு ரிஸ்க்காக வந்து இருக்குது. மிட் கேப் அப்படின்றது ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு ஸ்வீட் ஸ்பாட் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். ஸ்மால் கேப் அளவுக்கு கொலாப்ஸ் நடக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவாக வந்து இருக்குது. பட் மிட் கேப் கம்பெனிஸ் ஏன்னா அந்த கொலாப்ஸ் ஆகிற ஸ்டேஜெல்லாம் தாண்டி அவங்களும் ஸ்மால் கேப்பாக தான் ஆரம்பிச்சிருப்பாங்க. ஒரு ஸ்டேஜில் இப்போ அவங்க மிட் கேப் ஆகிருக்காங்க. இங்கேருந்து ஃபர்தராக க்ரோ ஆகி அவங்க லார்ஜ் கேப்பாக ட்ரான்சிஷன் ஆகிறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்குது. இந்த சிச்சுவேஷனில் இந்த மாதிரியான ஒரு ஸ்வீட் ஸ்பாட்டில் மிட் கேப் இருக்கிறதுனால மிட் கேப் வந்து ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டியாக இன்வெஸ்டர்ஸ் வந்து பார்க்கலாம்.